இந்த மாதிரி நேரத்துல யாரையாச்சும் அனுப்பு கடவுளே, ப்ளீஸ். பாட்டியா? பேராண்டி, கடவுள் உங்களையா பாட்டி அனுப்பியிருக்காரு? என்னடா ஏன் புலம்பிக்கிட்டு இருக்க? கடவுளே பாட்டின்னு சொன்ன. உனக்கு பிறக்க போற பிள்ளைய பார்க்காம வரமாட்டேன்னு அந்த கடவுள்கிட்ட சொல்லிட்டேன். எப்படி இருக்கீங்க பாட்டி? நல்லா இருக்கம்மா. மாமா எப்படி இருக்காரு? அவனும் நல்லா இருக்கான். அம்மாடி, கொஞ்சம் டீ இருந்தா கொண்டு வந்து கூட. எடுத்துட்டு வரேன் பாட்டி. என்ன பாட்டி திடீர்னு சடன் என்ட்ரி? இந்த வீட்டுக்குள்ள யாரையும் என்ட்ரி ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்ட, நானே வந்துட்டேன். என்ன வந்ததும் வராதமா என் பசங்களை லிங்க் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க? வேற இவ்வளோ நாளாகியும் பொண்ணு மாசமாகலைன்னா எல்லாரும் சிரிக்கிறாங்க. உனக்கு அப்புறம் கல்யாணம் ஆன அந்த நவீனோட பொண்டாட்டி அதுக்குள்ள முழுகாம இருக்கா. அவங்க அவசரப்பட்டதா என்னதான் சொல்லுவீங்களா? பாட்டி, என்னம்மா நீ எப்படி இருக்க? என் பேரன் ஒன்னும் தொல்லை பண்ணல? பாட்டி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, நாங்க நல்லாதான் இருக்கோம். இன்னும் எத்தனை நாள் தான் 2 பேர் மட்டும் இருக்க போறீங்க? சீக்கிரமா ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்தா நானும் கிருஷ்ணா ராமான்னு சொல்லிட்டு மேல போயிடுவேன். இங்க பாருங்க பாட்டி, என்ன மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்களா? முதல்ல வந்த வேலையை பாருங்க. நான் வந்ததே அதுக்கு தான்டா. எனக்கு தேவைதான். பாலா, நீ எங்க போயிட்டு இருக்க? ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்க பாட்டி. நீ எப்ப ஆபீஸ்ல ஜாயின் பண்ண? ரீசெண்டா தான் ஜாயின் பண்ண பாட்டி. என் கூடவே என் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கா பாட்டி. பொம்பளைங்க ஆம்பளை மாதிரி வேலை செய்யறது நம்ம வழக்கத்திலேயே இல்லையேடா. அதோட அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக மாட்டான்னு தானே சொன்னாங்க. பாலா வேலைக்கு போறதுல இப்ப என்ன உங்களுக்கு? நீதான் கை நிறைய சம்பாதிக்கிறல்ல, இதுல ஒரு பொண்ணோட சம்பாத்தியம் எதுக்கு? ஒரு பொண்ணு அழகா வீட்டுல இருந்து ஒன்னையும் இந்த வீட்டையும் பாத்துக்கிட்டா போதும் இல்ல? இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணுங்க இந்த மாதிரி இருந்தாங்கன்னா சொந்தக்காரங்க எல்லாம் 4 விதமா பேசுவாங்க. இப்ப பாலா வேலைக்கு போறதுக்கும் சொந்தக்காரங்க பேசுறதுக்கும் என்ன பாட்டி லிங்க்? பாலா ஒன்னும் தப்பு பண்ணலையே பாட்டி, வேலைக்கு தானே போறா. யாரையும் நம்ப கூடாதுன்னு தான் சொந்த கால நிக்கணும்னு நினைக்கிறா. இதுல என்ன இருக்கு? அதுக்கு நானே சப்போர்ட் பண்றேன். இதுக்கு மேலே சம்பாதிக்கிறது யாருக்காகன்னு கேட்டா, அவ சம்பாதிச்சு தான் பிறந்த வீட்டு கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். அவங்கள பாத்துக்கணும்னு நினைக்கிறான். இதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அது நீங்க தான் பாத்துக்கணும். எனக்கு என்னப்பா ப்ராப்ளம் இருக்க போகுது? இந்த காலத்து பசங்க எங்க பேச்சையெல்லாம் கேட்க போறீங்க? என்னவோ உன் இஷ்டப்பா. நீ ஏன் வாய மூட முடியுமே தவிர ஊர்ல இருக்கவங்க வாய யார் மூட முடியும்? நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா செஞ்சாலே போதும். அவங்க வாயை அவங்களே மூடிக்குவாங்க. அப்பயும் மூடலன்னா கொசோத்திக்கு தான் வாயில விடணும். சரி சரி, போயிட்டு வாங்க. சாயங்காலம் வரும்போதே மறக்காம மல்லிப்பூ வாங்கிட்டு வா. நீங்க எப்பத்துல இருந்து பூ வச்சுக்க ஆரம்பிச்சீங்க பாட்டி? எனக்காக இல்லடா மட சாம்பிராடி, உன் பொண்டாட்டிக்காக. சரி, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வரேன் பாட்டி. பாய். ஏண்டா எனக்கு இவ்ளோ பிடிச்சு போயிருக்கா? அவன் கூட பேசாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா?
அங்க பாருடா, எவ்வளோ கியூட்டா வேலை செய்யறால. அதே சேர்ல 2 வாரமா தான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா 2 வாரமா இதே டைலாக ரிப்பீட் மோட்ல சொல்லிட்டு இருக்க. எப்பதான் நீங்க பேசிக்க போறீங்களோ? அவ ஏற்கனவே என்கிட்ட பேசிட்டாடா. என்னது பேசியாச்சா? என்கிட்ட சொல்லவே இல்ல. என் கூடனா என் கூட இல்ல, என் மனசு கூட பேசிட்டாடா. சை, எப்பயோ பிடெக் படிக்கிறப்போ யூஸ் பண்ண கிரிஞ்சு காமெடியெல்லாம் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கான் லூசு பையன். கிரிஞ்சா? பின்ன என்ன பிரிஞ்சா? வளரிக்கிட்டே இருக்க நீ பாட்டுக்கு. ஒரு வாட்டி அவளை மாதிரி சைலண்டா இருந்து பாடுறா, எல்லாமே செட் ஆயிடும். உன் பேச்சு கேட்டதானா இவ்வளோமா இருக்கு. இனிமே உன் பேச்சு கேட்டனா பாரு. ஐடியா கொடுக்குறான். என்கிட்ட ஒரு $1 பில்லியன் ஐடியா இருக்கு. அதை யூஸ் பண்ண போறேன். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். மண்ணாங்கட்டி தான் ஒர்க் அவுட் ஆகும். பெரிய டொனால்ட் ட்ரம்ப். செந்தூரா? சிந்துரா இங்க வாங்க. ஹாய் விஸ்வா. ஹாய். என்ன இப்பெல்லாம் பார்க்கவே முடியல. நீ தான் சொல்லணும். வைஃப் வந்ததுல இருந்து எங்களை சார் கண்டுக்கிறதே இல்ல. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆபீஸ்ல எல்லாரும் ஒண்ணுதானே. வேற என்ன? யா, வேற என்னன்னு கேட்டேன். எக்ஸாக்ட்லி அதே தான். நான் இங்க பேசிட்டு இருந்த வேற எங்க பாத்துட்டு இருக்காரு? ஏன் பார்க்க மாட்டேங்கிறா? ஒரு வாட்டி தான் பாரு. விஸ்வா. என்னமோ. ஏய் சிந்துரா, சிந்துரா. ஐயோ, ச்சே, பிளான் ஒர்க் அவுட் ஆகலையே. என்ன பொறாமப்பட வைக்கிறேன்னு அந்த சிந்துராவை பொறாமப்பட வச்சுட்டிய விஸ்வா. எல்லாம் பிகினர் மிஸ்டேக்ஸ் தான். அதாவது அது நீ சொன்னது என்ன, இப்ப செஞ்சது என்ன? டேய், நிஜமா அந்த மாதிரி ஜெலசி ஐடியாஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் தெரியுமா? இது ஜெலசியா? ஆனா பார்க்க அப்படி எதுவும் தெரியலையே. டேய், அவ தான்டா எங்களை பார்க்கல. இல்லைனா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். யப்பா, அங்க இருக்கிறது வெறும் பொண்ணு இல்ல, அம்மன். உன் தில்லாலங்கடி வேலையெல்லாம் அங்க எதுவும் வேலைக்கு ஆகாது. ஹாய். ஹாய். ஐ எம் கல்யாண். ஐ எம் பாலா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஃபீல் ஃப்ரீ. அதாவது நான் லீடர்னு தயங்க வேணாம். ஷோர் ஷோர், தேங்க்யூ. ஓகே. யாரா அவன்? டேய், என்னடா சிரிச்சிட்டு இருக்காங்க? இதான் தம்பி ஜெலசி. டேய், இங்க பாரு, எனக்கு வயிறு எரியுது. அதுல எண்ணெய் அள்ளி ஊத்தாத. ஹவ் அபவுட் காஃபி? நோ, ஐ எம் ஃபைன். ஓகே. டேய், பாக்குறேன். ஃப்ளோர் சரியா க்ளீன் பண்ணல. ஆமாடா, இந்த மாசம் பட்ஜெட்ல ஆட் பண்ணேன் இது. அந்த பக்கம் இல்லை, இந்த ஆ. பக்கம். என்னடா இங்க படுத்திருக்க? அதுவா, ஒன்றும் இல்லை பாட்டி. எனக்கு இன்னைக்கு ஹாலில் படுக்கணும் போல இருக்கு. என்னடா, ஏதாவது சண்டையா? உங்களுக்கு எப்படி பாட்டி தெரியும்? புதுசா கல்யாணம் ஆனவங்க இப்படி தனியா வந்து படுத்தா அவங்க 2 பேருக்கு இடையில ஏதோ சண்டை நடந்திருக்குன்னு அர்த்தம். நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் பாட்டி. ஆனால் பாலா தான். ஒரு பொண்ணு மனசை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ட்ரை பண்ணா மட்டும் பத்தாது, அதுக்கு மேலேயும் ஏதாவது செய்யணும். அதுக்கும் மேலையா? ட்ரைக்கும் மேலன்னா? நீ இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தீன்னா 4 நாள்ல ஆடி மாசம் பிறக்க போகுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு 1 மாசம் அவங்க அம்மா வீட்டுல தான் இருக்கணும். இது 1 மாசமா? ஆமாண்டா மடையா. இப்படி தூங்கு மூஞ்சி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காம ஏதாவது செய்யி போ. டைமே இல்லையே. ஏதாவது பண்ணியாகணும்.
மேடம்க்கு கோவம் எதுவும் குறைஞ்சிருச்சோ? என்ன புண்ணியம், எல்லாத்துக்கும் ஈகோ வந்துடும் நடுவில். கொஞ்ச நாளாவே நான் தூங்கும் போது என்ன ஹக் பண்ற மாதிரி கனவெல்லாம் வருது. ஒருவேளை இவ தான் என்ன கட்டி பிடிச்சு தூங்குறாளோ? இவ ஹக் பண்ணாலும் அது கனவுதான். படுத்துட்டான் போல இருக்கு. தேங்க்யூடா என் செல்ல தங்கம். உம்மா. அப்போ இது கனவில்ல, மேடமோட சுட்டி கனவு. டீ பாட்டி. ம். பாலா சொல்லுங்க பாட்டி. உட்காருமா, வா. அவன் என்னம்மா பண்ணிட்டு இருக்கான்? ஆ, அவரு குளிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் பாட்டி. ம், நான் இப்படி கேட்கறேன்னு நீ தப்பா நினைக்காத. சொல்லுங்க பாட்டி. உங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது ஒரு விஷயத்துல சண்டை நடந்துச்சா? ஆ, அது சண்டைலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. சண்டை போடுறதெல்லாம் சகஜம்தாம்மா. சண்டை வந்தாதான் சம்சாரம் இன்னும் கொஞ்சம் வலுவா மாறும். அது எதுக்கு? நானும் உங்க தாத்தாவும் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம். அந்த சண்டைய பெட்ரூமை விட்டு வெளியில போக விட மாட்டோம். என்ன இருந்தாலும் அங்கேயே முடிச்சுக்குவோம். சண்டை 4 செவுத்துக்குள்ளேயே இருந்தா 2 பேருக்கு இடையில இடைவெளி அதிகமாயிடும். அந்த இடைவெளிக்கு நீங்க இடம் கொடுத்துறாதீங்க. 2 பேரும் ஒத்துமையா இருங்க. தாயில்லாத புள்ளமாவன். ஏதாவது அவன் தப்பு பண்ணா பார்த்து பார்க்காத மாதிரி அவனை மன்னிச்சு விட்டுடுவாங்க. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. நாங்க நல்லாதான் இருக்கோம். அவன் ஏதாவது வாலாட்டினா என்கிட்ட வந்து சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரி பாட்டி. பாட்டி சொல்றது கரெக்டா தான் இருக்குல்ல. விஸ்வா என்னால ரொம்பவே கஷ்டப்படுறான் போல இருக்கு. நான் என்னோட வீட்டுக்கு ஆடி மாசம் போறதுக்குள்ள ஒரு நல்ல அக்கேஷனா பார்த்து அவன்கிட்ட பேசுவேன். பாலா, அவனை கோவப்படுத்தி என்ஜாய் பண்ணது போதும். இனிமே அவனை ரிலீவ் பண்ணிட. ஹாய் பாலா, மிஸ் யூ. யா, கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஹவுஸ் இட் கோயிங்? எல்லாம் நல்லதா போகுது. வேர் இஸ் யுவர் காதலன் விஸ்வா? பிரேக்குக்கு வெளியே போயிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, நீங்களும் பிரேக்கு போயிட்டு வர வேண்டியதானே? அது கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனாலதான். அந்த அளவுக்கு ஒர்க் டெடிகேஷன்லாம் தேவையே இல்லைங்க. பர்சனல் டைம், பர்சனல் விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. யா, தேங்க்யூங்க. கோயில்ல மீட் பண்ணும்போது விஸ்வா உங்ககிட்ட என்னை பத்தி ஏதாவது சொன்னானாமே, என்ன சொன்னா? என்ன இப்படி மாட்டிக்கிட்ட? ஆ, 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 அது நீங்க ரொம்ப டெடிகேட் ஆனவர்னு. அது மட்டும் இல்லாம ஒர்க் யூ ஸ்மார்ட்டா பண்ணுவீங்களாமே, இது மாதிரி நிறைய சொன்னாரு.
அத சிம்பிளா சொல்லணும்னா யூ ஆர் த பெஸ்ட் லீடர்னாரு. உங்க காமெடி லெவல்ல வேற லெவல்ல இருக்கு மாமே. ஓ இந்த பாயிண்டையும் மென்ஷன் பண்ணானா? ராத்திரி ஆனவே உங்க ஜோக்ஸ் சொல்லி என்ன சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார் தெரியுமா? ஓ வேற ஏதாவது சொன்னானா? ஆ? வேற ஒன்னும் சொல்லல. ஓ ஓ, ம், ம். பரவாயில்ல, யூ கேரி ஆன். பாய். ஏப்பா ஏதோ பேச்சுக்கு சொன்னா இவர் நிஜமாவே கேக்குறாரு. இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும்பா. பக்ஸ் 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 பக்ஸ். பாலா எனக்கு டைம் ஆகும், நீ ஆட்டோ பிடிச்சி போயிடு சரியா? நான் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். பாலா 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 ப்ளீஸ் பாலா, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டெஸ்ட். எனக்கு இது சால்வ் பண்றதுக்கு 4 நாள் ஆச்சு. சரி ஓகே. கிரேட் பாலா, உன்னை என்னமோ நினைச்சனே, கலக்கிட்ட. தேங்க்யூ. எங்க அவ கிச்சன்லயும் இல்ல, பாத்ரூம்லயும் இல்ல. எங்க போயிருப்பா? ஒருவேளை இது ஆடி மாசமா? பாட்டி பாட்டி, என்னடா காலங்காத்தால கத்திக்கிட்டு இருக்க? பாலா எங்க பாட்டி போனா? அவ எப்பவோ எந்திரிச்சு ஆபீஸ்க்கு போயிட்டாளே. ஆபீஸ்க்கு போயிட்டாளா? அண்ணா அண்ணா, என் ஒய்ஃப் பாலா ஆபீஸ்க்கு வந்திருக்காளா? இல்ல சார், இன்னும் யாரும் வரலையே. வரலையா? சரிங்கண்ணா. பாலா, கால் எடு பாலா.